முக்கிய செய்தி: சென்னை திருவல்லிக்கேணியில் பொங்கல் சிறப்பு தொகுப்பிற்கான டோக்கன் வழங்கும் பணியானது தொடங்கியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கு ஏதுவாக வீடு வீடாக டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இன்று முதலாக ரேஷன் கடை ஊழியர்கள் இன்று முதல் வீடு வீடாக சென்று பொங்கல் சிறப்பு தொகுப்பிற்கான டோக்கனை வழங்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ஆல்வின். ஆல்வின், வணக்கம். சொல்லுங்கள், பொங்கல் பரிசு சிறப்பு தொகுப்பிற்கான டோக்கனானது இன்று முதல் ரேஷன் கடை ஊழியர்களால் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திருவல்லிக்கேணி பகுதியில் இந்த பணியானது தொடங்கப்பட்டிருக்கிறது. டோக்கனில் என்னென்ன விவரங்கள் அச்சிடப்பட்டிருக்கிறது? டோக்கன் சொல்லும் முழு விவரங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் நியாய விலை கடைகள் மூலமாக தமிழர் பண்டிகையான பொங்கல் திருநாளுக்கு சிறப்பு பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வெல்லம், பச்சை அரிசி, அதே போன்று முழு கரும்பு உள்ளிட்டவைகளோடு சேர்த்து இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் தெரிவிக்கப்பட்டு இன்று முதல் வருகின்ற 9ஆம் தேதிக்கு உள்ளாக இந்த டோக்கன்களை வீடு வீடாக அந்தந்த நியாய விலை கடை பணியாளர்கள் மூலமாக வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இன்று அந்த பணியானது காலையிலேயே தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இந்த பணியினை கடை மூலமாக நடைபெற்று வரக்கூடிய அதே வேளையில திருநெல்வேலி மாவட்டம், அதே போன்று தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களிலும் இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. சென்னையை பொறுத்தவரையில் திருவல்லிக்கேணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் நியாய விலை கடைகள் மூலமாக இந்த டோக்கன் விநியோகம் செய்யக்கூடிய பணிகள் என்பது நியாய விலை கடை ஊழியர்கள் மூலமாக தற்போது நடைபெற்று வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில திருநெல்வேலி, தூத்துக்குடி, அதே போன்று தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல ஏறத்தாழ ஒரு 14 லட்சம் கார்டுகளுக்கு இந்த டோக்கன் விநியோகம் செய்யக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதே போன்று சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் சென்னையினுடைய புறநகர் பகுதிகளிலும் இந்த டோக்கன் விநியோகம் செய்யக்கூடிய பணிகள் என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கடைகளுக்கும் அந்தந்த பகுதி வாரியாக அந்த டோக்கன் விநியோகம் செய்து அந்த பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. கூட்ட நெரிசலை தவிர்க்கக்கூடிய வகையில ஒவ்வொரு தேதியிட்டு அந்த டோக்கனில் குறிப்பிட்ட தேதியை அதில் குறிப்பிட்டு அந்தந்த ரேஷன் அட்டைக்காரர்களுக்கு வழங்கப்பட்டு அந்த குறிப்பிட்ட தேதிகளுக்கு சென்று நியாய விலை கடைகள் மூலமாக தமிழ்நாடு அரசினுடைய பொங்கல் பரிசு தொகுப்பினை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மிக முக்கியமாக அந்த குடும்ப அட்டையினுடைய எண், அதே போன்று அங்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த பரிசு தொகுப்பு வழங்கக்கூடிய தேதி உள்ளிட்டவைகள் அந்த டோக்கனில் இடம்பெற்றிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில இந்த பணியினை இன்று முதல் 9ஆம் தேதிக்கு உள்ளாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் டோக்கன் வழங்கப்பட்டு அதே போன்று அவர்களுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பினையும் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அந்த பொங்கல் பரிசு தொகுப்போடு முழு கரும்பு உள்ளிட்டவைகளும் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அது விவசாயிகளினுடைய கோரிக்கையை ஏற்று ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த முழு கரும்பு என்பது வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த ஆண்டும் அந்த முழு கரும்பும் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருப்பதனுடைய அடிப்படையில இந்த டோக்கன் விநியோகம் செய்யக்கூடிய பணிகள் முழு வீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நியாய விலை கடைகளில் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக டோக்கனில் குறிப்பிடப்பட்டிருக்கும் நேரம் மற்றும் காலம், தேதியை பயன்படுத்தி அந்தந்த தேதியில் குடும்ப அட்டைதாரர்கள் தங்களுடைய பொங்கல் சிறப்பு தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம் என டோக்கனில் குறிப்பிட்டிருக்க விவரங்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஆல்வின்.